வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். கல்வியை அரசமயமாக்கணும். சுகாதாரத்தை இது ப்ரைவேட்லாம் கொள்ளடிக்கிறாங்களே, ஹாஸ்பிட்டல்லாம் போனாவே ஒருத்தர் உள்ளே போனாவே மொத்தமாக உருவி அனுப்பிச்சிடறானுங்க. அதெல்லாம் சீர் பண்ணணும். இந்த அடிப்படை தேவை ஒழுங்காக சீர் பண்ணாவே சிறந்த யாரும் எந்த மக்களும் இலவசத்தை கேட்கல. இதை கூட அதை கூடவும் கேட்கல. எல்லாம் 2000 கூட 5000 கூட கேட்கல. இந்த அரசியல்வாதிகளாம் சுயநலத்துக்கோசரம் நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்ட்டு ஊரை ஏமாத்தினுங்கிறானுங்கெல்லாம். என்னைக்கு என் கட்சிக்காரன் என் ஜாதிக்காரன் பார்த்து ஓட்ட போடுறானோ இந்த நாடு உருப்படாது. இருக்கிற சிறப்பான ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். மேனுஃபேக்சர் செக்டர்லையும் சர்வீஸ் செக்டர்லையும் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு தான். மகாராஷ்டிரா தான் ஹைலி ரெவன்யூ ஜென்ரேட்டர் ஸ்டேட்டு. அதுக்கு அடுத்தபடி தமிழ்நாடு தான். நம்ம எந்த விதத்தை சோடமை கிடையாது. தமிழ்நாடு தனியாக இருக்கணும், புரியுதா? எல்லாத்தையும் தனியாக தான் இருக்கும். நம்ம சிறப்பாக இருக்கும். மக்கள் தான் அந்த கேடுகட்ட மக்கள். என் ஜாதிகாரன் காசு வாங்கிக்கின்னு என் கட்சிக்காரன் ஓட்டு கட்டு குட்டிச்சாராக்கிறீங்க. அடிப்படை தேவை கொடுங்க முதல்ல. நீங்கள் இதுக்கு ஓட்ட போட அதுக்கு ஓட்ட போட அதாச்சுக்கு வந்தால் இதாச்சுக்கு தான் நாங்கள் செய்வோங்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன நிறைவேற்றியிருக்கீங்க? ஒன்றுமே நிறைவேற்ற கிடையாது. எங்கள் குறையில் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஜெயிக்க வரைக்கும் எலெக்ஷன் வாங்க வரைக்கும் ஓட்டு வாங்க வரைக்கும் வர்றீங்க தெருவுக்குள்ளே. ஓட்டு வாங்கி அடிச்சோம்னா நீ எங்களுக்கு அவங்க நம்ம நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அந்த மக்கள் அந்த இடத்துல நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. குடியிருந்த மக்கள் அம்புட்டு வீட்டையும் இடித்து போட்டீங்களே, குழந்தை குட்டி அம்புட்டு தெருவில் நின்று கத்துதுங்க. அந்த பாம்பெலாம் நம்மளை சும்மா விடுமா? பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருது. நம்ம ஒரு ப்ராப்ளம்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டில் ஏன்னா ஒரு ஹெல்ப்புக்குன்னு போனாலும் எல்லாத்துலேயும் ஒரு லஞ்சம் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர எந்த ஹெல்ப்பும் அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்மளே அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு காணாமல் போகணும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நம்மளை தான் அசிங்கமாக பேசுகிறாங்க. நீ எப்படி நீ என்ன பொண்ணு பெற்றுருக்க, உன் பொண்ணு இந்தமாரிலாம் நீங்கள் இது பண்ணீங்களா அப்படின்னு நம்மளை அசிங்கம் பார்த்துறாங்களே தவிர எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இது முதலமைச்சருக்கோ இல்லை அமைச்சருக்கோ இதெல்லாம் விஷயம் போதா இல்லையானே தெரியல. இதுதான் இந்த பல ஆண்டு இந்த 70 வருஷமாக இவங்க ஆட்சி பண்ணுறேன்றாங்க. இந்த 70 வருஷமாக இந்த ஆட்சி தான் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ப்ரைவேட்டில் நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிறோம். என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ணல. தயவுசெய்து நல்ல ஆட்சி கொடுங்க. நல்ல ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, கவர்மெண்ட் வேலை கொடுங்க. எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும். நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாம் நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ணி படிப்பு நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி ஃப்ளட் வந்துச்சுன்னா, மழை பெஞ்சுன்னா ஃப்ளட்டு தண்ணி பிளாக் ஆகுது. அதுக்கு நிற்காத மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. ஃப்ரீன்றது தவிர்த்து மக்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பு கொடுத்து அது பண்ணாலே போதும். கல்வி மருத்துவம் இலவசமாக கொடுக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் படிப்பு அதெல்லாம் இலவசம் கொடுக்கலாம். முக்கியமாக ஃப்ரீயை நிப்பாட்டிட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அது ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி, முதல்ல இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணாலே இது நல்லாயிருக்கும். எதுக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க? யார் கேட்டால் இப்போ உங்களை ஃப்ரீ? இந்த ஃப்ரீயை யாருமே கேட்கல, எப்போவும் தேவை கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை தர இதை தர. நீங்கள் எந்த காசை வச்சு தரீங்க? நீங்கள் எங்கள் காசை வச்சு எங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. நாங்கள் கேட்கலையே. அது விஜயாக இருந்தாலும் சரி, அது எடப்பாடி சாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃப்ரீயாக கொடுத்துருந்தீங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை கவர் பண்ணுங்கள், ரோடை கிளியர் பண்ணுங்கள், எந்த ஒரு நோயும் இல்லாமல் பார்த்துங்க. முதல்ல இப்போதைக்கு தேவை பொம்பளை பசங்களுக்கு சேஃப்டி. அது எவன் பண்ணாலும் கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான என்ன ஒரு சிஸ்டமோ அதை மாற்றுங்க. இதுவே சிஎம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அவங்க எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை இராணுவ கட்டமைப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அதனால் இது இஷ்யூஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறதா இல்லை வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பண்ணுறேன் சொல்கிறாங்க, ஓட்டு கேட்குறாங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. எல்லாம் வரவங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஆட்சி நடந்தது எதுவும் மாற்றம் இல்லை. இப்போ புதுசாக வரவங்க எதனா பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அதே மாதிரி போதை அடிமை நிறைய பேர் நிறைய மாணவர்கள் கஞ்சா மாத்திரை கீத்திரை நிறைய ரொம்ப தப்பு வழியில் தான் போகிறாங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. எந்த போதை பொருட்கள் எல்லாமே தடை பண்ணணும். நிறைய ஸ்போர்ட்ஸில் போகலாம், அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதை சொல்ல வரல. பட் ஆனால் படிப்புக்கு மெயினாக இது கொடுக்கலாம். போதைப் பொருள் தடுத்தாலே பாதி க்ரைமு நம்ம இதில் நடந்துடும். ரொம்ப இப்போ க்ரைம் தான் மோஸ்ட்டாக சின்ன பசங்க தான். ஒரு பொண்ணுங்களை இது பண்ணிட்டோம், பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை.
இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தரமான மருந்து மாத்திரையும் தரலாம். முடியாதவங்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதுதான். மீதி எல்லாமே எல்லோரும் கொடுத்த வாக்குறுதி தானே எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இவர் நடைமுறை நடத்திட்டு வரது தான் அவங்க கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும்? வரப்போகிற தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல மருத்துவம் வேணும், நல்ல காலேஜு, நல்ல கல்வி வேண்டும். நம்ம இலவசம்லாம் கொடுத்து இது பண்ணக்கூடாது. ஜென்ரலாக இதுமாரி சிங்கப்பூர் மாரி மாறணுன்னா கல்வி, மருத்துவம், நல்ல வேலைவாய்ப்பு இது கொடுத்தாவே ஒரு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு. வாழ்வாதாரத்துக்கே இல்லாத ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இதுக்கு சட்டம் ஒழுங்குலாம் சரியில்லைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த சட்டம் எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டோம். இப்போ கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸில் யார் என்ன பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க இது அதிரடி தான். ஒரு வார்னிங் கொடுக்கல, 3 மாதம் டைமும் கொடுக்கல. ஒரு வாரம் வந்து ஒட்டுறன்னு வந்தாங்க, நாங்கள் அதட்டினோம், ஓடிட்டாங்க. திருப்பி மறுவாரம் வந்து இன்னும் வீடெல்லாம் பூட்டிட்டு அந்த மறுவாரம் வந்து வீடெல்லாம் இடித்து எல்லாத்தையும் வாரி போட்டாங்க. இதுக்கு எதனா சட்டம் எங்களுக்கு எதனா பதில் சொல்லுமா என்னன்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்க ரெண்டு பேருக்கு சின்ன குழந்தை பிறந்திருக்கு. அவங்களாம் கூட 7 மணி போல் எங்கே சார் நாங்கள் போக சொல்லுங்கள்.